செல்போன் டிவி குழந்தைங்க பாக்குறத கம்மி பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இதுல குழந்தைங்களையும் நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. பிளஸ் நாமளும் அதை ஒரு ஸ்மூத்தா கம்மி பண்ணியே டோட்டலா ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபியூ டிப்ஸ் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் 3 years வரைக்கும் செல்போனை கொடுத்து பழகாதீங்க. ஆல்ரெடி கொடுத்த குழந்தைங்களுக்கு கம்மி பண்றதை பத்தி தான் இப்ப சொல்றேன். தினம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் செல்போனோ டிவியோ பாத்துக்கணும். அதை தாண்டி பார்க்க கூடாது அப்படிங்கறதுல ஸ்ட்ரிக்டா இருங்க. ஒரு 6-7 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கன்னா ஒரு ½ hour வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு 1 hour கொடுக்கலாம். அதை படிக்கிற ஒர்க் அசைன்மெண்ட் எல்லாமே சேர்ந்துரும். அதை ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த குறிப்பிட்ட டைம் தான் பார்க்க முடியுங்கிறதுல நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அந்த டைத்துக்கு முன்னாடி குழந்தைகளை படிக்க வச்சிடணும், ஹோம்ஒர்க் பண்ண வச்சிடணும். ஏன்னா செல்போனோ டிவியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பிரெயின்ல டோபமின்ங்கிற ஹாப்பி ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அது டக்குன்னு அந்த டைம் முடிச்சப்பறம் அப்படியே கிராஷ் ஆகும் பொழுது குழந்தைங்க டல் ஆவாங்க, டயர்ட் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்க சொன்னோம்னா படிக்கவே மாட்டாங்க. சோ அது அந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் டக்குன்னு கம்மி ஆகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த செல்போன் டிவி பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க முடிஞ்ச உடனே ஏதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது வெளியில போய் விளையாடுறது, இல்லாட்டி வீட்லயே இன்டோர்ல பசில்ஸ் சால்வ் பண்ற மாதிரியோ, ஏதாவது விடுகதை சொல்லி விளையாடுறதோ, இல்லாட்டி டிராயிங், பெயிண்டிங், இந்த மாதிரி குழந்தையுடைய ஹாப்பினஸ் கிரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரி பண்ணோம்னா ஸ்டெப் டவுன் ஆகிறது. செல்போன் டிவில இருந்து இறங்கி மற்றதை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு ஸ்மூத் ப்ராசஸா இருக்கும். ஸோ செல்போன் டிவி பார்த்த உடனே போரிங்கான ஆக்டிவிட்டி எதையும் தரக்கூடாது. இல்லாட்டி மனம் விட்டு எல்லாரும் குழந்தைங்கலாம் ஒட்டுக்கா உட்காந்து ஃபேமிலி டைம் மாதிரி பேரண்ட்ஸோட பேசுறது கூட ஓகே தான். ஆனா செல்போன் டிவி பார்த்து முடிச்ச உடனே படிக்க உட்கார சொன்னீங்கன்னா குழந்தைக்கு பிரெயின் படிப்புல ஃபோக்கஸ் ஆகாது. கிராஜுவலா 1/2 மணி நேரம் கொடுக்கறத அப்படியே 15 minutes 20 minutes அப்படி சொல்லி டோட்டலா கம்மி பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். சில நேரம் என்ன ஆகும், சொல்ற வரைக்கும் கேட்டுட்டு அந்த 1/2 மணி நேரம் முடிச்ச பிறகு பாருங்களேன், இன்னொரு 5 minutesமா, இன்னொரு 10 minutesமா அப்படிங்கும். 5 minutes 10 minutes சொல்லி ப்ரொலாங் பண்ணுவாங்க. ஆனா அப்ப கூட நீங்க ஃபர்மா இருங்க. சில நேரம் அப்ப எரிஞ்சு விழுக்கலாம், கோவப்படலாம், கத்தலாம், கதறலாம் குழந்தைங்க. ஆனா நீங்க பொறுமையை காக்கணும். நீங்களும் டென்ஷன் ஆகி பதிலுக்கு கத்துனீங்கன்னா சீனே வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு பதில நீங்க பொறுமையா ரிலாக்ஸா விட்டுட்டு டைம் அவுட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 15-20 நிமிஷத்துல குழந்தையாவே கிராஜுவலா தன்னுடைய இரிட்டபிலிட்டி, ஆங்கர் இதெல்லாத்தையும் கம்மி ஆயிக்குவாங்க. அதுக்கப்புறம் சகஜமா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாமளும் குழந்தைங்க கத்துக்கணும் பதிலுக்கு கத்தணும்னு வைங்களேன், இன்னும் மோசமான விபரீதங்கள் தான் நடக்கும்.